அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கூறி சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் சுமார் 2000 மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக கட்டணம் வசூலிப்பதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். சிங்காரவேலன் கமிட்டியிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் பெற்றோர், கடந்த 20 ஆண்டுகளாக பள்ளியின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான கட்டண நிதியத்தையும் தரத்தையும் நிர்ணயிச்சு அரசு இதை செயல்முறைப்படுத்தணும். ஏன்னா தனியார் பள்ளிகளில் தான் தரம் இருக்குன்னு எல்லா பெற்றோர்களும் அங்கே போய் தான் சேர்க்கிறோம். ஆனால் அதுக்காக அவங்க ஒரு கொள்ளை முறையில் பள்ளி கட்டணத்தை அவங்க விகிதாச்சாரப்படி அதை உயர்த்தி காட்டுறதுனால பெற்றோர்களோட வாழ்வமும் மாணவர்களோட நலனும் மிகவும் பாதிக்கப்படுது. அது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அதுக்கு தக்க நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். மார்க் ஷீட்டு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு அமிச்சாங்க சார். நான் போனேன், என் பையனை கூட்டின்னு போனேன். கூப்பிட்டு உள்ள காமிச்சு பில்லு காட்டுங்க, நாங்கள் ஃபீஸ் பே பண்ண பில்லு காட்டுங்க. நான் பில்லு கார்டு இன்னும் ஃபீஸ் பே பண்ணல மேடம்னு. அப்போ கெட் அவுட், வெளியில் போனி, நீ எப்போ பில் பே பண்ணிட்டு வந்து அப்போ ப்ரோக்ரஸ் கார்டு வாங்கிக்கோங்க. நான் பில் பே பண்ணிட்டேன். அகைன் இப்போ நான் ப்ரோக்ரஸ் கார்டு கேட்டதுக்கு இல்லை, இப்போ இல்லை, நான் கொடுத்தாச்சு போயிடும். இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி என் குழந்தையுடைய மார்க் ஷீட்டை பார்க்கணுன்னு ஆசையோடு வந்தேன். என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. நான் வீட்டு வேலை செஞ்சு இந்த ஸ்கூலில் நான் படிக்க வைக்கிறேன் சார். நான் இன்னும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பேன். ஆனால் எங்களை போல் எவ்வளோ குழந்தைங்களும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க.